ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. மன்னவன் தசரதன் கண்மணி ராமனுக்கு மணிமுடி சூட்டவே நாள் குறித்தானே. மன்னவன் தசரதன் கண்மணி ராமனுக்கு மணிமுடி சூட்டவே நாள் குறித்தானே. மக்கள் யாவரும் மகிழ்வுடன் நகரையே மகர தோரணத்தால் அலங்கரித்தாரே. மந்தரை போதனையால் மனம் மாறி கைகேயி மணிமுடி பரதன் சூடி நாட்டை ஆளவும். வனத்தில் ராமன் 14 ஆண்டுகள் வாழவும் மன்னனிடம் வரமது கேட்டான். அந்த சொல்லை கேட்ட மன்னர் மரணமூர்ச்சை அடைந்த பின்னர் ராமனையும் அழைக்கச் செய்தாள். தந்தையுனை வனம் போகச் சொல்லி தம்பி பரதனுக்கு மகுடத்தை தந்தார் என்றாள். சஞ்சலமில்லாமல் அஞ்சன வண்ணனும் சம்மதம் தாயே என வணங்கிச் சென்றான். மிஞ்சிய கோபத்தால் வெகுண்டே வில்லெடுத்த தம்பி இலகுவனை சாந்தமாக்கினான். இளையவனும் ஜானகியும் நிழல் போல் தொடரவே மரபுரி தரித்து ராமன் செல்வதை கண்டு. இளையவனும் ஜானகியும் நிழல் போல் தொடரவே மரபுரி தரித்து ராமன் செல்வதை கண்டு. கலங்கி நாட்டு மக்கள் கண்ணீர் சிந்தியே. கலங்கி நாட்டு மக்கள் கண்ணீர் சிந்தியே. உடையல்ல போவதென்று தடுத்தனர் சென்று. ஆறுதல் கூறியே கார்முகில் வண்ணன் அன்புடன் அவர்களிடம் விடையும் கொண்டானே. அன்னையும் தந்தையும் சொன்னதற்காகவே அண்ணலும் கானகத்தை நாடி சென்றானே. ஜெகம் புகழும் புண்ணிய